என் கையில் இருக்க இந்த பாக்ஸ் பாருங்களேன். இந்த பாக்ஸை இப்படி ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ மெதுவாக ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டு கடையில் இருக்கிற ஃப்ரிக்ஷன். இன்கேஸ் அது இல்லைன்னா ரொம்ப சீக்கிரம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஃப்ரிக்ஷனுக்கும் ஃபைனான்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்கு. கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ள உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள இன்கம் வரும்போது ரொம்ப மெதுவாயிரும். அதுவே வெளியில போகும்போது ரொம்ப சீக்கிரம் போயிடும். இதை நம்ம நிறைய பேரால ரிலேட் பண்ணிக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்க ஃப்ரிக்ஷன் தான். நீங்க ஒரு மாசம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு 50,000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு வரீங்க. அதே 50,000 ரூபாயை பாத்தீங்கன்னா செலவு பண்ணணுங்கும் போது சல்லுன்னு இறங்கிடும். எங்கடா போச்சு, டே எப்படிரா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு காணா போயிருக்கும். நிறைய கம்பெனிஸ், நிறைய பிராண்ட்ஸ் இப்ப இருக்க இந்த கரண்ட் கன்சியூமரிசம் வேர்ல்டுல எந்த அளவுக்கு பீப்புள் கிட்ட இருந்து மணியை எடுக்கிற ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களால சீக்கிரம் வந்து க்ரோ ஆக முடியும். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு அவங்க அவ்வளவு ரிசர்ச் பண்றாங்க. ஈவன் அது ஆஃப்லைனா இருக்கட்டும் இல்ல ஆன்லைனா இருக்கட்டும், அந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க அங்க வின் பண்றாங்க. ஈவன் டிஜிட்டல் பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருந்து 80% ஃப்ரிக்ஷன் போயிடுச்சு. அதாவது கேஷ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் இருந்துச்சோ அது 80% டிசப்பியர் ஆயிடுச்சு. ஈவன் நம்ம அக்கௌண்ட்ல அமௌண்ட்டே இல்லைனாலும் கூட 4 பேர்ட்ட கால் பண்ணி இமிடியேட்டா சோர்ஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராடக்ட்டை ஒரு பர்ச்சேஸ் அங்க கம்ப்ளீட் பண்றோம். நம்ம நிறைய பேர் நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபினான்ஷியல் மிஸ்டேக். இது அந்த ஒரு இடத்துல முடியறது கிடையாது. அது நம்ம பிஹேவியர் பேட்டர்ன்ல வயராக ஆரம்பிக்கும். நம்ம அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட்டடா பண்ணி 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 ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் அதை முடிச்சு விட்டுரும். எந்த ஒரு பர்சன் இந்த ஃப்ரிக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்களோ அவங்களால இப்ப இருக்க இந்த கரண்ட் சொசைட்டில வந்துட்டு ப்ராப்பரா ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணி லைஃபை பீஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும். பணம் சம்பாதிக்கிறதே செலவு பண்றதுக்காக தானே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற அந்த ஒரு எக்ஸ்பென்ஸ் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பெயினை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் தோணும் நமக்கு, நான் இந்த பொருளை வாங்குறது என்னோட தேவைக்காக தானே நான் இந்த பொருளை வாங்குறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க தேவை நினைச்சு வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடியும் தேவையில்லாத காரணம் தான் அதிகமா இருக்கும்.